அனைவருக்கும் வணக்கம். நம்ம ப்ளவுஸில் ஸ்லீவ் ஜாயின் ஸ்டிச் பண்ணும்போது இந்த மாதிரி பிசுறு வரும். இந்த மாதிரி பிசுறு வராமல் இருக்க நம்ம ஓவர்லாக் தையல் போடுவோம். ஓவர்லாக் மிஷின் இல்லாதவங்களுக்கு இந்த மாதிரி நம்ம கன்சீல் பண்ணி ஸ்டிச் பண்ணுறது எப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக இந்த டிப்ஸ் பிகினர்ஸாக இருந்தாலும் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிறவங்களுக்கும் யூஸ் ஆகும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு மேற்புறமாக இந்த மாதிரி தையல் போட்டுக்குங்க. தையல் போட்டுட்டு இந்த மாதிரி எக்ஸஸாக இருக்கிற பிசுரை கட் பண்ணிக்கோங்க. நீங்கள் உள்பக்கம் ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி மேல் பக்கமாக இந்த மாதிரி தையல் போட்டுக்கணும். தென் இப்போ வந்து உள்பக்கமாக திருப்பிக்கிங்க. உள்பக்கமாக திருப்பிக்கிட்டு நமக்கு ஸ்லீவ் ஹோல் ரவுண்ட் அளவை நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து தையல் போட்டுருங்க. ஸ்லீவ் ஜாயினில் நம்ம 3 டைம் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ ஃபியூச்சரில் உங்கள் பாடி சைஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது நீங்கள் தையலை பிரித்து விட்டுக்கலாம். பாருங்கள், இது பிசுரோட அந்த ஸ்லீவ் ஜாயின் பண்ணது உங்களுக்கு தெரியறதுக்காக காமிக்கிறேன். இப்போ வந்து நம்ம ஸ்டிச் பண்ணது கன்சீல் பண்ணி நம்ம பிசுறு இல்லாமல் ஸ்டிச் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு ஃபினிஷிங் எவ்வளோ நீட்டாக வந்திருக்கு பாருங்கள். ஓவர்லாக் மிஷின் இல்லைனா இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள். ப்ளவுஸ் ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். தேங்க்யூ.